வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு ஒரு மனம் சார்ந்த ஒரு தலைப்பு இருந்தாலும் அந்த தலைப்பினுடைய அந்த விளக்கம் என்ன என்று பார்த்தால், மனதை பறக்க விடுங்கள் என்று ஒரு தலைப்பு. அதாவது மனதின் இயக்கத்தை எந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இயற்கை சொல்லுவதாக நாம் இதை பார்க்கலாம். அந்த தலைப்பின் கீழாக மகரிஷியினுடைய காந்த தத்துவத்தை இணைத்து பல்வேறு உதாரணங்களுடன் கூறிய கமலவணி அம்மா அவர்களுக்கு நன்றி. மனதை பறக்க விடுங்கள். பறக்க விடுறதுன்னா எப்போ பறக்க முடியும்? இப்போ லேசாக இருந்தால் பறப்பது சுலபமா, கடினமாக இருந்தால் பறப்பது சுலபமா என்று பார்க்கும்போது இது சாதாரணமாக தெரியும். எல்லா நிலைகளிலும் அதாவது அந்த கணம் அதிகரிக்கும் போது அந்த பறக்கும் தன்மை என்னாகும்? குறையும். சரி, இப்போ மனதை லேசாக வைத்துக்கொள்வது அப்படின்னா மனதினுடைய எடையை குறைத்துக் கொள்வதா என்று ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? அப்போ மனதை எடை போட்டு பார்க்க முடியாது. மனதுக்கு எடையெல்லாம் கிடையாது. இப்போ சாதாரணமாக ஒரு 2 நாள் பயிற்சி வகுப்பு அது நிறைவு செய்த பிறகு ஒருவர் என்ன சொல்லுகிறார், என் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைந்ததாக நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். சரி, அப்போ பயிற்சிக்கு அவர் போனப்போ என்ன எடை இருந்தார்? இப்போ பாரம் குறைந்திருக்கிறது என்று சொல்கிறார். இப்பொழுது என்ன எடை இருக்கிறார் என்று பார்த்தால் அதே எடை தான் இருக்கிறார். இப்போ பாரம் குறைந்தது என்ற வார்த்தையை எப்படி இவர் பயன்படுத்தினார்? உடலுக்குத்தான் எடை. உடலின் எடை குறையும் போது பாரம் குறைகிறது, எடை குறைகிறது என்று சொல்லலாம். ஆனால் இங்கு மனதின் பாரம் குறைகிறது என்று சொல்கிறார். ஆனால் நம்மளுடைய எடையில் எந்த வித்தியாசமும் இல்லை, அதே எடை தான் இருக்கிறோம். அப்போ அங்கே என்ன குறைந்தது? என்ன எது குறைந்தது? எப்படி அந்த மனதை லேசாக அவர் உணர்கிறார்? எதன் அடிப்படையில்? அப்படிங்கிறத தான் இவங்க இன்னைக்கு இதில் அடிப்படையாக விளக்குகிறார்கள். அப்போ அதுதான் என்னாகும்? அது விரிந்து பறந்து செல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ மனதுக்கு கனமாக இருக்கக்கூடியது எது? மனதுக்கு கனத்தை ஏற்படுத்துவது எது என்று கேட்டால், அது நாம் அனுபவ பதிவாக பதிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த அடர்த்தி பெற்ற திரிவு பெற்ற அந்த பதிவுகள் தான். அந்த பதிவுகள் தான் மனதுக்கு கணம். இது மனதில் பதிந்து வைத்திருக்கிறோமா? பதிவெல்லாம் மனதில் தான் இருக்கிறதா என்று கேட்டால் அப்படியும் இல்லை. மனதில் அந்த பதிவுகளினுடைய கணம் மனதில் இல்லை. மனம் என்பது ஒரு அலை. இப்போ அந்த மனதில்
எந்த பதிவும் கிடையாது. நமக்கு தெரியுது, நம்மளுடைய ஒவ்வொரு அனுபவ பதிவுகளும் நமது மூளையின் வழியாக ஜீவகாந்தத்தின் சுழற்சிக்கு உட்பட்டு அது கர்மயத்தில் தான் பதிகிறது என்பது நமக்கு தெரியும். அப்போ மனதுக்கு பாரமா அல்லது கர்மயத்துக்கு பாரமா என்று கேட்டால் உண்மையிலேயே கர்மயத்துக்கு தான் பாரம். அப்போ அந்த கர்மயம் பாரமாக இருக்கும்போது, அதிகமான பதிவுகளை வைத்திருக்கும் போது, அது எப்படி நிறைவு பெறாத அந்த பதிவுகளை அது வைத்திருக்கும் போது அது அடர்த்தியாக, அது கனமாக அங்கு இருக்கிறது. அப்போ அங்கே அந்த மாதிரி கணம் அங்கே இருக்கும்போது, இருந்த கணம் அங்கே இருந்துட்டு போகுது, மனம் பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே என்று சொன்னால் அது இயலாது. என்ன என்று சொன்னால், அங்கு எவ்வளவு அனுபவ பதிவுகள் இருக்கிறதோ, எவ்வளவு இயக்கப்பதிவுகள் இருக்கிறதோ, எவ்வளவு பதிவுகள் நிறைவேறாததாக இருக்கிறதோ, அவையெல்லாம் தன்னுடைய தன்னை அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக, அதை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அது என்ன பண்ணுது, இந்த மனதை பயன்படுத்தி எண்ணமாக வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ எண்ணம் என்பது மனமாக போய், அந்த மனம் போய் அதை செலக்ட் பண்ணி எண்ணமாக எடுத்துட்டு வருகிறதா என்று கேட்டால், அது ஒரு சூழ்நிலையில் நாம நினைக்கக்கூடிய நினைவுகள் என்று சொல்கிறோம். அதை நினைவுகள் என்று சொல்கிறோம். நாம நினைத்து பார்த்து அதை எடுத்து அதை உணர்வது என்பது நினைவுகள் அல்லது சிந்தனை என்று சொல்லலாம். ஆனால் எண்ணம் என்று சொல்லும்போது அது நாம் அதை பற்றி மனதுகிட்ட சொல்லி அதை எடுத்துட்டு சொல்லலை. ஆனால் அது என்னாகும், அது அந்த சூழ்நிலையின் காரணமாகவோ, பிறர் மன தூண்டுதலின் காரணமாகவோ, கருமைய அதாவது அது 4 வகையில் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதாவது தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம்னு சொல்கிறதில்ல, அந்த பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு என்ற அந்த அடிப்படையில் அந்த எண்ணம் தானாக வெளியில் வருது, வந்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறு எண்ணங்கள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அப்பொழுது மனம் சற்று பாரமாக இருப்பதாக நமக்கு தோன்றும். இப்போ இதுவே அந்த எண்ணமே, அந்த நிறைவேறாத ஆசையே மிகவும் கடுமையானதாக பெரிதாக இருக்கும் பட்சத்தில், அதை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் இந்த மனதினுடைய கனம் இன்னும் கூடுவதாக தெரியும். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, நாம எண்ணுவது கிடையாது, அது எண்ணமாக தானாக வருகிறது. அது வரத்தான் செய்யும், அது இருக்கும் வரை வரத்தான் செய்யும். ஏன்னா அது எந்த ஒரு எண்ணமும், மகரி சொல்லியிருக்கார், எந்த ஒரு எண்ணம் எண்ணினாலும் அது நிறைவு அடைந்துதான் தீர வேண்டும். இங்கே நிறைவு அடையலைன்னா எங்காவது ஒரு இடத்துல போய் நிறைவு அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்குரிய முயற்சி அது எடுத்துக்கொண்டே தானே இருக்கும். அப்போ இப்படி வந்து கொண்டு இருக்கும்போது மனம் பாரமாக இருக்கிறது. சரி, அப்போ இப்போ என்ன பண்ணணும்? மனதை பறக்க விட வேண்டும் என்று சொன்னால் அந்த பாரத்தை குறைக்க வேண்டும். இதுக்காக தான் என் மகரிஷி என்ன சொல்கிறாரு, இந்த அகத்தாய்வு தற்சோதனை என்று சொன்னது முழுவதுமே இந்த பாரத்தை குறைப்பதற்கான ஒன்று தான். நீ ஆசை சிறமை தள்ளியே நீ பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லிடுவார், இது தேவையா என்று கேட்பார். தேவையில்லை என்று ஆன்சர் வருது அப்படின்னா
அந்த பதிவுகளில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் இருக்கிறது அல்லவா, நிறைவேற வேண்டியது, அது தேவையில்லை என்று அதை எங்கிருந்து எடுக்க சொல்கிறார்? மனதிலிருந்து எடுத்து விட சொல்கிறார். மனதிலிருந்து எடுக்கிறது இல்லை, கர்மயத்திலிருந்து எடுத்து விடுவதில்லை, அதை விட்டுவிட சொல்கிறார். அப்போ அந்த அதற்கு உதவியாகத்தான் எண்ணமாராய்தல் பயிற்சியும் கொடுத்துருப்பார். அது கொடுத்த பிறகு தான் ஆசை சேரமத்தில் கொடுத்துருப்பார். அப்போ அதை என்ன பண்ணணும்? நம்ம அதனுடைய டென்சிட்டியை குறைப்பதற்காகத்தான் அகத்தாய்ப்பது, அதில் ஆசை சேரமைத்தல் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கிறார். அப்போ அப்படி கொடுக்கும்போது என்னாகும்? அது அந்த கர்மயம் வந்து என்னாகும்? மிகவும் அழுத்தம் குறைந்த அந்த பதிவுகளை தாங்கியதாக இருக்கும். இப்போ இதில் கர்மயத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் விளைவை கொடுக்க வேண்டிய பதிவுகளாக இருக்கிறது என்று சொன்னால் அது விளைவை கொடுத்த பிறகுதான் வெளியேறும். இப்போ அது வெளியேறவில்லை என்று சொன்னாலும் எழுச்சி பெறாமல் இருக்க வேண்டும் அல்லவா? அப்போ அந்த இடத்துல பார்த்தோம்னா என்ன மறைதல், ஆசை சிரமத்தில் இந்த இரண்டு பயிற்சிகள் என்னாகும்? அதனுடைய பாரத்தை குறைக்கும். ஒன்று, அது எழுச்சி, அதாவது விளைவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பதிவு இருக்கும், எண்ணமாக எழுச்சி பெறாது. இந்த பயிற்சி செய்த பொழுது, தியானம் செய்து இந்த பயிற்சி செய்யும்போது விளைவை கொடுக்க வேண்டியது இல்லை, நிறைவு பெறாத ஆசை வந்து பதிவாக இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன ஆயிரும்னா நம்மை விட்டு விலகிவிடும். அது இந்த சமுதாயத்தில் யார் மூலமாகவோ அது செயலாக மாறிவிடும். அப்போ அந்த மாதிரி பயிற்சியை கொடுத்து இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்குத்தான் இந்த தவம். இந்த தவம் என்பது இதை ஏற்றுக்கொண்டு செய்வதற்குத்தான், தற்சோதனை செய்வதற்குத்தான் தவம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அப்படி வரும்போது என்னாகும்? அந்த கர்மயத்தில் பதிவுகள் மிகவும் அடர்த்தி குறைந்ததாக மாறிவிடும். அப்படி வரும்போது எண்ணங்களுடைய எழுச்சி குறைந்து விடுகிறது. அப்போ இந்த கர்மயத்திலிருந்து எண்ணங்களாக தோன்றி செயலாக மாறுகிறது என்று சொல்லக்கூடிய அதை எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நாம் இதில் இந்த ரசித்தல் என்று சொல்கிறோமே மனதின் தேவை, அதற்காக எழுச்சி பெறக்கூடிய எண்ணங்கள் எவ்வளவு இருக்குது? அப்படி ஏதாவது எண்ணங்கள் வருகுதான்னு கேட்டால் இல்லை. பொருளை பெறுவதற்கும் உறவுகளை பெறுவதற்குமான அந்த எண்ணங்கள் தான் அதிகமாக வருகிறதே தவிர அந்த மனதின் தேவையான ரசித்தல் என்பதற்கான எண்ணம் அதிகமாக வருவது இல்லை. அப்போ அந்த இடத்துல இப்போ இந்த எண்ணங்களின் எழுச்சி குறையும் போது அங்கே மனதுக்கு என்ன கிடைக்கிறது? அந்த ரசிக்கும் தன்மை அதிகரிக்கிறது, ரசிப்பதற்கான காலம் கிடைக்கிறது, ரசிப்பதற்கான சூழ்நிலை கிடைக்கிறது. ஏன் அடைய வேண்டியது என்பதை நாம் என்ன பண்ணோம்? உணர்ந்து தற்சோதனையில் அதை வெற்றி பெற்று விட்டோம். அந்த நிலைதான் அது. அப்போ மகரிஷியினுடைய தேவையை உணர்ந்து என்ன மறையில் ஆசை சீரமைத்தல், அந்த சினம் தவிர்த்தல், கவலை வலித்தல் என்ற தற்சோதனை செய்து முடிக்கும் போது அங்கே என்னாகும்? அந்த மனம் அதிகமான அந்த பாரம் இல்லாதது போல் தெரியும். ஏன்னா எண்ணங்கள் வந்து அலக்களிக்கலை. அப்போ என்ன பண்ணலாம்? மனதை பறக்க விடுங்கள் என்று சொன்னால் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, படர்ந்து விரிந்து இந்த இயற்கை ரசிப்பது என்பதுதான் மனதை பறக்க விடுங்கள் என்று அர்த்தம். நம்ம பறக்கிறதுன்னு சொன்னோம்னா அந்த காக்கா குருவி பறக்கிற மாதிரி பறக்கணும் அப்படின்னு அப்படி இல்லை.
மனதை பறக்க விடுங்கள் என்று சொன்னால் அது இந்த மனதின் தேவையாகிய தன்னுடைய தேவையாகிய இப்படி தான் சொல்லணும். மனம் தன்னுடைய தேவையாகிய ரசித்தல் என்பதில் இந்த இயற்கையை ரசித்தல் என்ற அளவில் விரிந்து பறந்து செல்ல வேண்டும் என்பதுதான் மனதை பறக்க விடுங்கள்னு அர்த்தம். அப்போ இறுதியாக என்ன சொல்ல வராங்க இந்த தத்துவத்தில் அப்படின்னு சொன்னால், மனதின் தேவையை அனுபவம் செய்து உணரத் தொடங்குங்கள். இதுவரை உடலின் தேவையை மனதின் தேவையாக ஆக்கிக்கொண்டு தேவையை மீறுகிறதற்கான செயல்களை செய்தோம். தேவை மீறுவதற்கான எண்ணங்கள் தான் பதிவாக இருக்கிறது. தேவை மீறுவதற்கான எண்ணங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. மனதின் பாரம் அப்படிங்கிறதுக்கு அந்த வரக்கூடிய எண்ணங்களில் பெரும்பாலும் தேவைக்கு மீறினது தான் எண்ணமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி பொழுது உணர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் மனதை பறக்க விடுங்கள் என்பது வேறு ஒன்றுமல்ல, மனதினுடைய தேவையை மனம் பூர்த்தி செய்து கொள்ள முயற்சி செய்வதுதான் மனதை பறக்க விடக்கூடியது என்று நாம் உணர்ந்து கொள்வோம். அப்போ அந்த அடிப்படையில் வந்துட்டோம் அப்படின்னோம்னா, அடுத்து உயிரின் தேவை ஆன்மாவின் தேவை என்பதற்கான பயணத்துக்குள்ளே நம்ம போக முடியும். ஆனால் உடலின் தேவையே இன்னும் அதற்குள்ளாகவே சுற்றி சுற்றி அதற்குள்ளாகவே பதிவு பண்ணி அதுக்குரிய எண்ணங்களே வந்து இப்படியே மனித வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் துன்பமான நரகமான வாழ்க்கை தான் வாழ முடியும். இன்றைக்கி 99.9% அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஏன் இந்த தத்துவம் புரியவில்லை? மனம் என்பது என்றே புரியவில்லை. மனம் என்பது ஒரே மனம்தான். அதில் இன்பத்துக்கு ஒரு மனம் துன்பத்துக்கு ஒரு மனம் என்று இரண்டாகவெல்லாம் இல்லை. அப்போ அது பாரமாக இருக்கிறதா, சுலபமாக இருக்கிறதா, தெளிவாக இருக்கிறதா, லேசாக இருக்கிறதா என்ற ஒன்று மட்டும் பார்த்தால் போதும். அது படர்ந்து சென்று பறந்து இயற்கையை ரசிக்க முடியும் என்ற அடிப்படையில் அந்த ரசித்தல் என்பதை மனம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய தலைப்பின் சாரம் என்பதாக அதை உணர்ந்து கொள்வோம். தவம் செய்வோம், தற்சோதனை செய்வோம், கருமயத்தை தூய்மை செய்வோம். தனித்த மனமாக இந்த இயற்கையை ரசிப்போம். இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா வெளிப்பாடுகளையும் ரசிப்போம். ரசித்து ரசித்து அந்த இயற்கையின் நிலையான உணர்வாகிய மகிழ்ச்சி என்ற பெருங்கடலில் அனைவரும் நீந்த வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இதுவரைக்கும் நமக்கு மனதை பறக்க விடுங்கள் என்ற தலைப்பில் மிகவும் சிறப்பாக கருத்துக்களை எடுத்து கூறிய அருள்நிதி கமலவேணி அம்மா அவர்களையும், அதனைத் தொடர்ந்து அதற்கான ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் அளித்த ஞானாசிரியர் நன்மணி அவர்களையும் உரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். அருள்நிதி கமலவேணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள்நிதி கமலவேணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞானாசிரியர் நன்மணி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் அருட்பேராற்றன் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கமலவேணி அம்மா எப்பவுமே சிறப்பா சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் ரொம்ப நிறைய மனம்னா என்ன, அது எப்படி இயங்குது, அதனுடைய தன்மைகள் என்ன, ஒரு விதவிதமான மனத உள்ளவங்களுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதுல இருந்து ஒரு சிறு குறிப்புகள் மட்டும் நான் சொல்றேங்க. அவங்க ஃபர்ஸ்ட் மனம்னா என்னங்கிறத சொன்னாங்க. அதாவது உயிருடைய ஆற்றல் தான் மனம், அறிவின் பழக்க நிலை தான் மனம், எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம் அப்படிங்கிற மாதிரி மனதை பற்றி ஃபர்ஸ்ட் அம்மா எடுத்து சொல்லிட்டே இருந்தாங்க. நம்ம இது வரைக்கும் பெற்ற அனுபவங்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய மனம் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொன்னாங்க. அப்புறம் வந்து உணர்ச்சிகளோட அந்த பொலாரிட்டி நல்லா இருந்தா இன்பம், அதுவே ஷார்ட் சர்க்கியூட் ஆனா துன்பம் அப்படிங்கிறதையும் அம்மா வந்து எடுத்து சொன்னாங்க. அந்த மனதனுடைய அந்த 10 படிநிலைகளை வந்து நம்ம வந்து உணர மாட்டேங்கிறோம். ஒவ்வொரு எண்ணமும் அந்த 10 படிநிலைகளையும் தாண்டி தான் வருது. அந்த உணர்ச்சி, தேவை, முயற்சி இப்படி ஒவ்வொரு படிநிலைகளையும் தாண்டி தான் வருதுங்கிறத நம்ம உணர்றதில்ல அப்படின்னாங்க.
அதே மாதிரி அம்மா வந்து அந்த ஒரு எண்ணம் வந்து எப்படி ஆஹ் செயலாகும் அப்படிங்கிற அந்த அலையக்க தத்துவம், அதாவது மோதுதல், ஊடுருவுதல், பிரதிபலித்தல், ஊடாடுதல், அதனுடைய தன்மையை தாங்கி வருதல், அதையும் அது எப்படி இயங்குதுங்கிறதையும் சொன்னாங்க. நம்ம மனம் வந்து எப்பவுமே தேவையானதை விட்டுட்டு தேவையில்லாததான் அந்த மனம் விரும்பும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இது 100% உண்மை. அம்மா அந்த அதற்கான ஒரு அந்த மனோபலம் உள்ளவர்கள் கூட எதிர்பார்ப்பு என்று இருந்தால் அவங்க அத வந்து அவங்கள கொன்னுடுங்கிறதுக்கு அந்த ஒரு சிறு அந்த மகாராஜாவோட அந்த கதை, ஏழை மகாராஜாவோட கதை சொன்னாங்க. அம்மாவோட சிறப்பே எப்பவுமே சின்ன சின்ன கதைகள் மூலமாக விளக்குறது தான். அம்மா வந்து அதையும் எடுத்து சொன்னாங்க. அந்த உணர்வுகள் தான் மனம் அப்படிங்கிறதுக்கும், உடல்ல நம்ம எந்த இடத்த தொட்டாலும் அந்த உணர்வு இருக்கு. அந்த உணர்வு தான் மனம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நம்ம வந்து ஆ நம்ம வந்து இப்ப இது வந்து மனமும் பிரம்மமே அப்படிங்கிறத வந்து அந்த சுத்தவெளி தத்துவம். சுத்தவெளி, சுழலலை, விரிவலை, காந்தம். அது அப்படியே தன்மாற்றமாயி அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனமாகுது அப்படிங்கிறதையும் அம்மா வந்து அந்த கால தத்துவத்தையும் இன்னைக்கு நமக்கு சொன்னாங்க. அதே மாதிரி பல வகையான மன இயல்பு உள்ளவங்க, அதாவது அந்த பறவை மனம்னா எப்படி, விலங்கு மனம்னா எப்படி, ஆஹ் தெய்வ மனம், அந்த மனம் அந்த மாதிரி மனம் உள்ளவங்களுடைய குணங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டு, நம்மளுடைய வாழ்க்கை துணை இந்த 6 வகையில எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுகிட்டு வாழ்ந்தா நல்லது அப்படிங்கிறதையும் அம்மா எடுத்து சொன்னாங்க. அம்மா சொல்லும் பொழுது அடிமனம், நடுமணம், மேல்மணத்தை பத்தி சொன்னாங்க. அதுல இந்த நடுமணம் வந்து ஒண்ணு மேல்மணத்தோட தொடர்பு கொண்டு இருக்கும், இல்லைன்னா அடிமனத்தோட தொடர்பு கொண்டு இருக்கும்னு ஒரு பேராசிரியர் சொன்னதாகவும், அது அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுறதாகவும் நன்மணி ஐயா கிட்ட அதை தெளிவு கேட்டிருக்காங்க. ஐயா இதுக்கான விளக்கம் கொடுப்பாங்க. நமக்கு எதிரி நம்மளுடைய மனம்தான். நம்ம மனம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் காரணம், சாரி, நம்ம நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் நம்ம வீழ்வதற்கும் காரணம் மனம்தான் அப்படிங்கிறதையும் ஒரு குட்டி கதை மூலமா அம்மா வந்து ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்க. அதாவது தனித்த மனமாக இருக்கும் பொழுது ஆனந்தமாக இருக்க முடியும். உறவுகளோடும் அந்த பொருட்களோடும் தொடர்பு இல்லாம நம்ம தனித்த மனமாக இருக்கும் பொழுது ஆனந்தமாக இருக்க முடியும், மனதை பறக்க விட முடியுங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து அதற்கான ரொம்ப சிறப்பா வந்து சொன்னாங்க. நம்மளுடைய மனம் வந்து லேசாக இருந்தா அது இதுவா, கடினமாக இருந்தா பறக்கறதுக்கு ஈஸியா இருக்குமா அப்படிங்கிறத சொன்னாங்க. அனுபவ பதிவுகள் தான் நம்மளுடைய அந்த மனதோட பாரத்துக்கு காரணமா இருக்குது. பதிவுகளோட கணம் நமக்கு நம்ம பதிவுகளோட கணம் வந்து நம்மளோட மனசுல இல்ல, மூளை வழியா ஜீவகாந்தத்திற்கு உட்பட்டு அது கருமையத்தில் தான் பதியுது. அப்போ கருமையம் பாரமாக இருக்கும் பொழுது, அதாவது நமக்கு நிறைவேறாத அந்த ஆசைகள் எல்லாம் வச்சிருக்கும் போது, அத தன்னை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக மனதை பயன்படுத்தி அது எண்ணமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆசைகள்லாம் நிறைவேறாத பட்சத்துல இன்னும் அது வந்து கனமாதான் இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் அது கனமாதான் இருக்கும். பாரத்தை குறித்தால் மனதை பறக்க விடலாம். அதற்கு வந்து மகிழ்ச்சியோட தவம், அகத்தாய்வு, இதெல்லாம் நம்ம தற்சோதனை இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு வந்து அதற்கான இது தெளிவு, லேசான தன்மையை அடைய முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதான் ஐயா வந்து உடலின் தேவைக்காக தான், உடலின் தேவையை மட்டும் தான் எல்லாருமே இப்ப பூர்த்தி செய்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. மனதினுடைய தேவை, உயிரினுடைய தேவை, ஆன்மாவின் தேவை என்னங்கிறதே யாரும் அது வந்து சிந்திக்கிறதே கிடையாது. இதையெல்லாம் சிந்தித்து நம்ம வந்து மகரிஷியை கொடுத்த அந்த தியானம், அகத்தாய்வு, தற்சோதனை எல்லாம் செய்து மனதை லேசாக வைத்து சிறகடிக்க முடியும் என்பதையும் ஐயா அவர்கள் விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். ஐயா அவர்களுக்கும் கமலவேணி அம்மார்களுக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த கருத்து குறித்து தங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்பும் நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கமலவேணி அம்மா, நீங்க பேசலாம்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு முதல்ல நன்றி. நான் கொடுத்த இந்த உரையை வந்து அவர் ஒரு சரியான ஒரு அதுக்கு ஒரு முடிவு அப்படி சொல்லிட்டாங்க. சிறப்பா சொல்லிட்டாங்க. எத்தனை சுருக்கமாவும் அதுக்கு ஒரு முடிவு தெளிவு சொல்லிட்டாங்க. ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் ஐயா நீங்க சொன்னது நான் வந்து அதுல ஒண்ணு சொல்ல விட்டுட்டேன். அது அது சொல்லியிருந்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைவா இருந்திருக்கும். நீங்க அடிக்கடி கூட நான் சொல்றீங்க, மடியில கனம் இருந்தா கனம் வாழ்க இல்லாம. வளமுடன். கொஞ்சம் மைக்கு கிட்ட வச்சு பேசுங்கம்மா. லோவா வால்யூம்ல கேக்குது. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப கேக்குதா ஐயா? கேக்குதுமா, இப்ப வாய்ஸ் கம்மியா இருக்கு. பேசுங்க பேசுங்க. சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அடிக்கடி சொல்றீங்க மடியில ம் கனம் கனம் ம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை அப்படி சொல்லுவீங்க. அப்போ ஆமா. அதுதான் இந்த இதுதான் அது இல்லையா? அந்த ம் மன ம் பாரம் ம் அப்படின்றது நீங்க வந்து கருமையத்துலதான் பாரம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ம் இல்லையா? ம் ம். நம்ம அது இந்த அது தலைப்புக்கு தகுந்த மாதிரி பாரம்ங்கிற மாதிரி கொண்டு போயிட்டோம். பயம்ங்கிறதும் இருக்கு இருக்கு. ஆஹ் பா- பாரம் பாரம் இருக்கும்போது பயமும் வந்துடும் வந்துரும். அதுதான் பாரம் இருந்தாதான் பயம் வரும். வரும். ஆமா. ஆமாங்க. ஏதாவது நம்மள்ட்ட இருந்தா தானே யாரும் அதுக்கு பயம் வரும். இல்லைன்னா நமக்கு ஒண்ணும் இல்லைன்னா நமக்கு ஒண்ணும் பயம் இல்லையே வழியில. ஆமா 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 ஆமா. ஆமா அப்புறம் உள்ள அது ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களே, அது என்ன கேள்வி? திரும்பவும் கேளுங்களேன். இல்லைங்கய்யா. ஐயா அது அதாவது நடுமணம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அந்த பேராசிரியர் என்ன சொன்னாருன்னாங்கய்யா, ஆ, அதாவது இந்த நடுமணம் இருக்கு இல்லைங்கய்யா, அந்த நடுமணத்துக்கு ஆமா. வந்து அறிவே கிடையாது. சரி. அது வந்து ஒண்ணு அந்த மேல் மனத்தோட போய் ம், சேர்ந்து செயல்படும். மேல் மனத்தோட ஒட்டிட்டு போகும். இல்லைன்னா ஆமா. ஆ, அடிமனத்தோட ஒட்டிட்டு போகும். இது தானா சுதந்திரமா ஒண்ணும் செய்யாது ம், அப்படின்னு ஆ, சொன்னாருங்க ஆ. ஐயா. சரி. ஆ, அது இப்ப 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 பாருங்க, இப்ப நடுமணம் அப்படிங்கிறது இப்ப நம்ம மேல்மனம், நடுமணம், அடிமனம், இந்த மூணையும் நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இதை பற்றி நிறைய சும்மா தத்துவங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். மேல்மனம், நடுமணம், அடிமனம் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் பிரித்து இப்படிலாம் பேராசிரியர் பேசுகிறாங்களே தவிர, இப்போ அதை அதாவது இப்போ இதை உதாரணமாக நடைமுறை இதில் வச்சு இது நடுமணம்னா எது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது தெரிஞ்சிடும். இப்போ இதில் இப்போ பாருங்க, ஆக்கினை தவம் அப்படிங்கிறது வந்து மேல்மனதுக்குலேருந்து நம்ம மேல்மனதின் நிலையிலிருந்து மாறுவதற்குன்னு வச்சுக்குவோம். துரியதவங்கிறது வந்து நடுமண நிலையிலிருந்து மாறுறதுன்னு வச்சுக்குவோம். துரியாதீதத்தை வந்து ஆழ்மன நிலைக்கு செல்வதுன்னு வச்சுக்குவோம். இப்படின்னு வச்சு சும்மா உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். இப்போ மேல்மனம் என்ன பண்ணுது? மேல்மனம்ங்கிறது வந்து ஒரு புலன் வழியா ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அதை அடையணும்னு நினைக்குது. இது மேல்மனம். இப்ப நடுமணம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? அது இப்ப அந்த அதை அது வேணுமா வேணாமா அப்படின்னு அது ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, அது என்ன பண்ணுது? ஒரு சில நேரத்தில் எங்க போயிருது? ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுன்னு போயிருது. இந்த மனதின் படிநிலையில நீங்க உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், அனுபவம் அப்படின்னு நிக்கிறோம் இல்லையா? நின்றுட்டு ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுன்னு போயிடுச்சுன்னு சொன்னா, இந்த நடுமனம் ஆழ்மனதோட இணைஞ்சி என்ன ஆயிடுச்சு? இது வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுது. சரி. ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, இது என்ன பண்ணுது? மீண்டும் அதிலேயே சுத்துறப்ப என்ன பண்ணுது? இது கேட்குது இல்லையா? ஆமாமா, அதை வாங்கிரு, அதை அடைஞ்சிருன்னு சொல்லி மேல்மனதுக்கு சப்போர்ட் பண்ணிடுது. அப்ப நடுமணம் அப்படிங்கறத நம்ம எங்க எதுன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க மனதின் 10 படிநிலையில உணர்ச்சி அப்படிங்கறத மேல்மனம்னு வச்சுக்கோங்க. அனுபவம் அப்படிங்கிற இடத்த நடுமணம்னு வச்சுக்கோங்க.
முடிவு வந்து முடிவு அப்படிங்கிறத அடிமனம்னு வச்சுக்கோங்க. சரி. நாம இப்ப அந்த அனுபவத்துக்கு போயிட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த திரும்பவும் அங்கேயே சுத்துறோம், உணர்ச்சி தேவைக்குள்ளே சுத்துறோம். அப்ப என்ன பண்ணுது, இந்த நடுமனம் வந்து மேல்மனதோட இணைஞ்சு இணைஞ்சு போகுது. அதுக்கு ஆமா ஆமா வேணும்னு சொல்லுது. வடை சாப்பிடணும், ஆமா வாங்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிறது. அப்ப அங்க என்ன அர்த்தம்னா, அது ஆராய்ச்சி தெளிவு முடிவுக்கு போகல. ஆராய்ச்சி தெளிவு முடிவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா இந்த நடுமணம் எங்க போயிடுச்சு, ஆழ்மனதோட சேர்ந்துருச்சு. அப்ப என்ன, அது இது வேணும்னா வேணும், இல்லாட்டி வேணாம்னா வேணாம்னு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துடும். அப்ப அப்ப இந்த நடுமணம் ஒண்ணு இங்கிட்டும் சேரும் அங்கிட்டும் சேரும், ரெண்டுங்கிட்ட. அப்ப இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம நீங்க அகத்தாய்வு பண்றது, தற்சோதனை பண்றதுக்கு அக்னி தவம் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்றாரா மகரிஷி, துரியதவம் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்றாரா? துரியதவம் தான் பண்ணிட்டு பண்ண சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அங்க நடுமணத்தை அந்த ஆழ்மனதோடு அந்த ஆராய்ச்சி தெளிவு முடிவுக்கு கொண்டு போறது துரியதவம் தான். துரியதவத்துலதான் நாம நல்லது கெட்டதுல ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில் அவங்க சொல்றது கரெக்டு தான். அந்த நடுமணம்ங்கிறது இங்கிட்டும் வரலாம் அங்கிட்டும் போகலாம். அது நடுவில் நிற்கிது. ஆராய்ச்சி தெளிவுக்கு, ஆராய்ச்சிக்கு போகாத மனம் என்பது அங்க அப்படி திரும்பிடுது. அந்த ஆராய்ச்சி தெளிவு முடிவுக்கு போகும்போது அது முழு மனமாக மாறுகிறது. அடிமனதுக்குள்ள போய் முழு மனமாக மாறுகிறது. இப்படி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். வாழ்வளமுடன். சரிங்க ஐயா. அதே சொல்லுங்க ஐயா. அது மேல்மனம், அததான் நம்ம புறமனம் சொல்றோம் இல்லைங்களா ஐயா? விழிப்புணர்வுடன் தொடர்பு உள்ளது. அது பாத்தீங்கன்னா நம்மளோட சிந்தனை, உணர்ச்சி, செயல் இதெல்லாம் நம்ம அதுதான் கையாளுகிறது. அப்போ நடுமனம்ன்றது வந்து மூளையில் நம்ம பதிவுகள் அனுபவங்களின் தொகுப்பு அப்படி வச்சுக்கலாம் இல்லைங்கய்யா? சரி, ரைட்டு. அடிமனம்ன்றது வந்து இது என்ன பதிவான நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள், நமது நடத்தை மற்றும் செயல்களில தாக்கத்தை ஏற்படுத்துது. அடிமனம் தான். சரி, அதுதான். ஆக்சுவலி இந்த மனம் ஆக்சுவலி ஒரு புரிதலுக்காக தான் அப்படி கொடுத்தாரு. அப்படிலாம் ஒண்ணு இருக்குதா ஐயா? இப்படி மூணா நம்ம சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேங்க நானு. இது மகரிஷி சொல்றது இல்லைங்க, இது ரொம்ப காலமா வந்து நிறைய பேர் சொல்லி வச்சது. இந்த மனதை மூணா பிரிச்சு சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க பிரிச்சதுதான் இது. ஆனா மகரிஷி இதை 10ஆ பிரிச்சு வச்சுட்டார் இல்லையா? அதுலதான் நமக்கு அவ்வளவு 10ஆ பிரிச்சிருக்க. இப்ப இது 3ஆ பிரிச்சிருக்கிறது வந்து அது நம்ம முன்னாடி முன்னோர்கள் பிரிச்சு வச்சது. மகரிஷி அதை 10ஆ பிரிச்சு வச்சுட்டாரு. இன்னும் டெப்தா கொண்டு போயிட்டாரு. ஆனா இருந்தாலும் நம்ம இந்த மேல்மனம், நடுமனம், அடிமனம் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆமா, அதை நம்ம விட்டுட்டு நம்ம அன்பர்கள் அதெல்லாம் அந்த 3 விட இந்த 10 படிநிலைகளை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணா போதும் நினைக்கிறேங்க. அதுதானே. அது இப்ப இந்த மேல்மனம் நடுமனத்துக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா, இந்த சாட்சி சொல்ல போவான் கோர்ட்ல. நீ பாத்தியா, மேல்மனம் என்ன சொல்லுது, ஆமா பார்த்தேன் அப்படின்னு ஒத்துக்குது. இந்த நடுமனம் என்ன சொல்லுது, இங்க என்ன சொல்றது, பார்த்தேன்னு சொல்லணுமா பார்க்காதன்னு சொல்லணுமா? பார்த்தேன்னு சொன்னா அவன் அடிச்சு போடுவான். சரி, பார்த்தேன்னு சொன்னா அவன் 1 லட்ச ரூபா கொடுக்க மாட்டான். அப்ப நீ என்ன பண்ணிரு, இப்படி சொல்லிடு அப்படின்னு இங்கிட்டு தாவுது. அப்ப இததான் உதாரணமா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், அன்னைக்கு இதுல கூட சொல்லுவாங்க இல்லையா, இப்போ அந்த கண்ணதாசன் வந்து ஒரு பாட்டு எழுத போகிறப்ப லேட்டாக போயிட்டாரு. அதாவது ஒரு படத்துக்கு பாட்டு எழுதணும், இவர் எப்பயுமே 10 மணிக்கு தான் எழுந்திரிச்சு வருவாராம். அவன் எம்எஸ் டியூன் தான் போட்டு வச்சுட்டாரு. இவர் வரலங்கவன் என்னடா அது இவர் இப்படி லேட் பண்ணிட்டாருன்னு அவரே என்ன பண்ணார், ஒரு பாடல் வரையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாராம். அவன் என்னென்ன கொடுங்க, அவன் திருத்தி வைக்கட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். என்னன்னு கேட்டால் அந்த பாடல் வரி என்னென்ன, இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம்னு எழுதி வச்சு போயிட்டாராம். இவர் கண்ணதாசன் வந்து பார்த்துட்டு,
அதில் நல்லா தான் எழுதியிருக்கான். அதில் ஒரே ஒரு இடத்த மட்டும் மாற்றுங்க. இன்றுங்கிறத நாளைன்னு மாற்றுங்க. இன்று முதல் படிக்க மாட்டேங்கிறத நாளை முதல் படிக்க மாட்டேன்னு எழுதுங்கன்னு சொல்லி மாற்றினாராம். அப்போ இப்போ இந்த மனம் என்ன பண்ணுது, நாளைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த நடுமனதை வந்து சப்போர்ட்டு கூப்பிட்டு என்ன பண்ணிடுது, அதை திரும்பவும் கண்டினியூ பண்ணிடுது. அப்போ இந்த மேல் மனமும் நடுமனமும் ரெண்டு கூட்டு சேர்ந்துக்கிட்டு நம்மளை சரி பண்ணோம். நம்ம அந்த நிறைக்கு போகிறத விட நம்ம உணர்ச்சி தேவை முயற்சி செயல்னு போட்டு ஆராய்ச்சி தெளிவு முடிவு இதுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி இதை இங்கிலீஷ்ல இன்னும் கொல்ல போறாங்க. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட், மூணாவது பிரிச்சு விட்டுருவாங்க. ஆமா 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 இருக்கு. இது ஒரு விஞ்ஞான ரீதியா அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றாங்க. நம்மளை பொறுத்தளவில் மனம்னு ஒன்று இருக்கு. நம்மளை பொறுத்தளவில் மனம் என்னன்னா தனித்த மனம், எண்ணங்களோடு அகப்பட்ட மனம் அப்படின்னு நம்ம அப்படின்னு வச்சுட்டு போயிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. ஆமாமாங்க. இல்லாட்டி இதுல இது எது, அது எது, இது எதுன்னு கேட்டு நம்மளே குழப்பிட்டு தான் இருப்போம் கடைசி. ஆமா 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 வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க வந்து அகத்தாய் கிளாஸ் முதல்ல எடுத்தப்போ முதல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி முதல்நிலை அகத்தாவை எடுக்கிறப்ப நீங்க வந்து எப்படி சொன்னீங்கன்னாங்க ஐயா, இப்போ நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, நாங்க கவனிச்சுட்டு இருக்கோம். அது மேல்மனம். அது கவனிச்சுட்டு இருக்கும்போது ஃபுல்லா 100%ம் அதுலயே கவனம் இல்ல. நடுவுல உள்ள கொஞ்சம் ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கு, ஏதோ ஒண்ணு. ஐயோ போன தடவை சொன்ன அந்த நோட்ஸ் இது எடுக்கல, நோட்ஸ் இன்னொரு வாட்டி சொல்வாரா இப்படின்ற ஏதோ ஒரு எண்ணம் உள்ள ஓடிட்டு இருக்கு. சரி, அத வந்துதான் நடுமனம். மேல்மனம் வந்து இந்த புறமணம், புறத்தில் நடப்பத புறத்தில் உள்ளதை கேட்டுட்டு இருக்கு, பாத்துட்டு இருக்கு. அதுக்கு மேல் இதுதான் இது நடுமனம் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நினைவு இருக்கு. அது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து அது வந்து சரியா பொருந்தல. அன்னைக்கு இருந்த மனநிலைக்கு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சரி, அது இல்ல, இது இப்போ இதுதான் நமக்கு வந்து இந்த படிநிலைகளை வச்சு எடுத்துக்கணும். ஆமா ஆமா இப்ப நம்ம பார்க்கும்போது அது வந்து சரியான ஒரு உதாரணமா எனக்கு இன்னைக்கு படல. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நன்றிங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. ரொம்ப தெளிவா இன்னைக்கு அந்த மேல்மனம், நடுமனம், அடிமனம் சொல்றது நீங்க சொன்ன மாதிரி ஆராய்ச்சி தெளிவு முடிவு அதுக்கு போறதுதான் அந்த ஆழ்மனம். ரொம்ப தெளிவா இருந்தீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தாக சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஈரோடு சுப்பிரமணியம் ஐயா. ஐயா சொல்லுங்க உங்க குரல் தெரியுது, சொல்லுங்க. நன்றி. வந்து இப்போ மகரிஷி ஒரு பாடல்ல சொல்றாரு, புறமணம்ங்கிறது ஐம்புலன் வழியா போயிட்டு இருக்கிறது, நடுமணம்ங்கிறது சிந்தனை செய்யக்கூடிய மனம், அப்புறம் அடிமனம்ங்கிறது அகங்காரம்னு சொல்றாருங்க ஐயா. அகங்காரம் நீங்க போன தடவை நான் கேட்ட, எப்பவோ ஒரு தடவை கேட்ட, நீங்க சொன்னீங்க. இருந்தாலும் எனக்கு மனசுல ஆள் மனசுல பதியலைங்க ஐயா. அது இன்னொரு இடம் சொல்லி அகம் பிளஸ் காரன் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணுங்கய்யா. அகங்காரன் அப்படிங்கிறத அகம் பிளஸ் அகத்துக்கு முழுமையான ஒரு பொறுப்பை ஏற்று இருப்பவன் அப்படின்னு எடுக்கணுங்க. அப்படி பார்த்தோம்னா அகத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய சுற்றவழியாகிய தெய்வம் சிவம். அகங்காரன் அப்படிங்கிறது வந்து சிவம் அப்படிங்கிறத தான் நம்ம அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கருமையத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் அதான் அகங்காரன் அப்படிங்கிறது. நம்ம 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 அதை வந்து நடைமுறையில வேற மாதிரி பார்த்துட்டோம். அதாவது ஒரு பெரிய நல்ல வார்த்தைகளை எல்லாம் நம்ம வந்து சாதாரணமா இப்படிதான் பார்த்துருக்கோம். இப்ப காட்டான் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப ரொம்ப அசிங்கமான வார்த்தையை தான் பார்க்குறோம். அதான் ஒரு பெரிய காட்டான் அப்படின்னு சொல்றோம்.
மகரிஷி என்ன சொல்றாரு? காட்டான் தன்னை காட்டிக்கொள்ளாதவன் அப்படி. அப்ப இறைவன் அது அறிவாகிய தெய்வம் அப்படிங்கிறாரு. அப்ப அது மாதிரி இந்த அகங்காரம் அப்படிங்கிறதும் அகத்துக்கு உரியவன், முழுமையான அகத்துக்கு மையத்தில் இருப்பவன் அப்படின்னு எடுத்துக்கலாங்கய்யா. அப்ப அதை ஆழ்மனம்னு எடுத்துக்கலாம். ஆழ்மனமும் அது ஒண்ணு தானே? ஆமா, அது ஆழ்மனம்னு தான் சொல்றாரு மகரிஷி. அப்ப ஆழ்மனம் என்பது அறிவு, அறிவாகிய தெய்வம், அதாங்க ஆழ்மனம். அதுதான் கரெக்ட் கரெக்ட். சரிதாங்க சரிதாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நம்ம ஐயா வாழ்க வளமுடன்மா. நம்ம தனித்த மனம் அப்படின்றதுக்கு என்ன ஒரு ஒரு விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி பயணிச்சா போதுமா? அதனால நம்ம இந்த மனங்களின் வகையெல்லாம் சிந்திக்கணும்னு எனக்கு தோணலைங்க. சரிதானேங்கய்யா? அதாங்க இப்ப இப்ப நம்ம எப்ப தனித்த மனம்னு ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டோமோ, அங்க அதை நோக்கிய பயணத்துக்கு போகும்போது இது வந்து எப்படின்னா ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜிங்க. மேல்மலம் நடுமலம் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிலிமினரியான ஒரு நிலையில சொல்லப்பட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். இப்ப தனித்த மனம்ங்கிறது வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் தேவையே இல்லை. ஸ்ட்ரைக்டா நம்ம இங்க போயிடலாம். ஆமாங்க. மகரிஷி ஒரு பாடல ஒண்ணு டக்குன்னு இப்ப எடுத்து பாக்குறேன். அது மனமே எல்லாம்னு தலைப்பது. அது கடைசி 2 லைன் மட்டும் பேசலாம். டைம் இல்லை நமக்கு. அது என்ன முடிக்கிறாருன்னா, மனம் விரிந்தோ ஒடுங்கியோ தன்முனைப்பு அற்றால் மறைமுடிவாம் ஆதியும் மூன்றும் ஒன்றே. அதான் அந்த 3 என்னன்னா மனம், அறிவு, ஆதி. இது எல்லாமே ஒண்ணுதான். மனம் விரிந்து ஒடுங்கி தன்முனைப்பு இல்லாம இருக்கும் போது அப்படின்னு முடிக்கிறாருங்க. அவ்வளவுதாங்க. ஒண்ணு விரியுது இல்ல ஒடுங்குது அப்படின்னு போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்ப ஒண்ணு சொர்க்கமா நரகமா அப்படின்னா நம்மால இடையில திரிசங்கு சொர்க்கம்னு ஒண்ணு வச்ச மாதிரி இப்ப இதை வச்சுக்கிறோம். நம்ம ஒரு முதிர்ச்சி நிலையில அது தேவையே இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து தனித்த மனத்துக்கான ஒரு முயற்சி தான் அப்படின்னு போயிட்டோம்னா அந்த நிலைக்கு போயிட்டா இந்த மனத்துக்கு விளக்கெல்லாம் தானா உங்களுக்கு விளங்க புரியும். அது அதுக்குள்ள அடங்கிரும். ஆமா ஆமா, அவங்கள அடங்கிரும். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சுப்பிரமணியன் ஐயா நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இணைஞ்சிருக்கீங்க. தொடர்ந்து தமிழானந்தகத்துல தினமும் வாங்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கனகராணி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நடுமணம் இதெல்லாம் சொன்னீங்க. எனக்கு ஒரு மகரிஷியின் கவிதை தாங்க ஒரு 4 லைன் கவிதை கொடுத்திருக்கிறார் இல்லையா? துரிய நிலையில் என் நடுமணம் தன்னை உரிய முறையில் உணர்ந்து புறமணம் வெற்றி கொள்கின்றது. நிலை மறந்து வீண் செயல் பழி செயல் பதிவுகள் மாறின அப்படின்னு கொடுக்கிறார். அவர் கரெக்டா அந்த நடுமணத்துக்குள்ள இருந்து அந்த அடிமனதுக்கு போறதுக்கு துரியதை வந்தாங்கம்மா. அங்கதான் அந்த இடத்துல தான் அந்த மாற்றத்தை கொடுக்கிறாரு அவரு. மேல் மனம் மறந்த செயல்கள்லாம் பழி செயல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்றாருங்களா? நல்லது கெட்டது அப்படிங்கிறத நல்லதை நல்லதாக உணர்வதும் தீயதை தீயதாக உணர்வதும் எங்க நடக்குது? துரியத்துல தான் நடக்குது. அப்ப அந்த அந்த நிலை வரும்போது அப்ப அது என்ன ஆயிரும்? அடிமனது பக்கம் போகும். துரியத்துல இருக்கும்போது தான் அடிமனது போகும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடும்? இதுக்கு வந்துடும். இப்ப நீங்க புலன் மயக்கத்திலிருந்து விடுபட ஆக்கினைத்தவம் பண்ணிட்டீங்க. இப்ப என்ன பண்றீங்க? நாக்கு வந்து என்ன சொல்லுது? காலையில காப்பி வேண்டான்னு சொல்லுது. என்ன பஞ்சேந்திரிய தவம் பண்ணி நாக்கு வேணான்னு சொல்லுது. மனம் என்ன சொல்லுது? அட விடியா, 10 வருஷமா குடிச்சிட்டோம், பரவாயில்ல குடி அப்படின்னு சொல்லுது. அப்ப நடுமனம் எங்க போயிடுச்சு? இத மேல்மனதோட இணைஞ்சு என்ன பண்ணுது? அதை ஊக்குவிச்சு செய்ய வச்சுப்படுது. இந்த இடத்துலதான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? விழிப்பு நிலை இல்லாம திரும்பவும் மயக்கத்துக்கு போயிடுறோம். இந்த மயக்கம்ங்கிறது இப்படி கூட எடுத்துக்கலாங்கம்மா. மயக்கம் அப்படிங்கிற பாருங்க. நடுமனம் வந்து மேல்மனதோட இணையும் போது மயக்கம். நடுமனம் வந்து ஆழ்மனதோட இணையும் போது அது விழிப்பு. அப்படி கூட எடுத்துக்கலாங்கம்மா. நல்ல விளக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் பாதியில தான் கேட்டேன், வெளியே போயிட்டே இருந்தாலும் நல்லா அருமையா பேசினாங்க. நன்றி 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 நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வீடியோல யூடியூப்ல வருமா? கேட்டுங்க.
ஐயா இல்ல இல்ல எனக்கு நேத்துக்கு நீங்க காலையில கொடுத்த அந்த சிந்தனை உரையில ஒரு சின்ன டவுட். அந்த இது ஆ கிட்னி பத்தி சொல்லுங்க. சொன்னீங்க இல்லையா? அது ஆமா. நேத்து நீங்க கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுக்கல. அதனால இன்னைக்கு சொல்லுங்க கேட்டுக்கிறேங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த கிட்னி அந்த யூரின் வந்து 2வது ஸ்ட்ரீம் மிடில் ஸ்ட்ரீம் குடிப்பாங்க. அப்புறம் மேல தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்களேங்க ஐயா? ஆமா ஆமா. அதே மாரி தான் அந்த நம்ம கிராமத்துல வந்து எச்சில எடுத்து அந்த புண்ணுக்கு காயப்பட்ட இடத்தெல்லாம் தேய்க்கிறாங்களா? அதுவும் 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 ஆ. அதுவும் ரீசைக்ளிங் தான். ரீசைக்ளிங் மெத்தட் தான். ஐயா அப்ப அந்த அந்த ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்க அந்த கீரியோட ரத்தத்த எடுத்து தேய்க்கிறாங்களே, அது எப்படி? அது வருங்களா? அந்த ஆ, கிராமத்துல நான் ஆ. பார்த்துருக்கேன். ரத்தத்த எடுத்து உடல்ல பூசி உட்கார்ந்துருக்காங்க. அ ம். அதுக்கு இல்ல ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? அதாவது இந்த ம். கீரி, உடும்பு இதெல்லாம் வந்து மருத்துவ ரீதியாக ஆ, பெரிய சில அற்புதங்களை எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி சித்தர்கள் அனுபவத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆ கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்க. ஓ! இப்போ என்ன சரிங்க. அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது இந்த நம்ம உடம்புக்கு சேரக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா? ஆற்றல் ஆமாங்க. ஆற்றல் ம். பற்றாக்குறையாக இருக்கும்போது ம். என்ன சொல்றாங்க, அந்த ஆற்றலை உடனடியாக கொடுத்து அந்த மருத்துவ ரீதியாக அப்போதைக்கு அவரை எழுப்பணும் அப்படின்னு சொன்னா, அப்ப ஓ! அவங்க என்ன சரி. சொல்றாங்க, ம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, மூலிகை அப்படின்னு கொடுக்குறாங்க. மூலிகைன்னு ம். சொல்றாங்க. ரைட்டுங்களா? ம். மூலிகையில் ஆரம்பிக்க சொல்றாங்க. மூலிகை கொடுக்கறதும் பத்தலைன்னு சொன்னோம்னா, அடுத்து என்ன ம். சொல்றாங்க, அந்த கருங்கோழி சாறு அப்படின்னு சொல்றாங்க. ஆ, ஆ. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, அந்த உடும்பு அப்படின்னு உடம்பு. சொல்றாங்க. இப்போ அந்த ஆற்றலினுடைய திணிவு அங்கே வந்து அதிகமாக இருக்கிறத அவங்க உணர்ந்துருக்கிறாங்க. அப்போ இது என்ன ம். பண்ணுது, அவசர தேவைக்கு அந்த ஆற்றலை ம். உடனே கொடுத்து பண்ணுறதுக்கு அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கீரி அதனுடைய அந்த ஆற்றல் திணிவு அதிகமாக இருக்கும்போது அந்த ரத்தத்துலேயும் அதனுடைய அந்த திணிவு ஜாஸ்தியாக இருக்குங்கம்மா. சரி, சரிங்க ஐயா. ரொம்ப அதனால தெளிவா அது வந்து மருத்துவ ரீதியாக பயனுக்கு வரும் ஆ வரும். இப்ப புரிஞ்சுது. ஏன்னா அவங்க அந்த காலத்துல அலோபதி பண்ணாம, இந்த இயற்கை வழியில நீங்க சொன்ன மாரி மூலிகைகள் மூலமாகவும், ஆ நீ ஒரு காயம் பட்டா கூட நீங்க சொன்ன அது உடனே அவங்க எச்சில தான் வைப்பாங்க. அந்த பூச்சியோட ஆமாம். கூடு இருக்கும். பூச்சி கட்டுற கூடு இருக்கும் இல்லைங்களா? அத எடுத்து ம். வச்சுக்குவாங்க பார்த்துருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், குளுக்கோஸ் ஏத்திட்டு குளுக்கோஸ் ஸ்டெராய்டு கொடுத்து உடனே அதை காப்பாத்துறோம் இல்லையா? ஆ அந்த சரிங்க காலத்துல ஐயா. இது மாதிரியான அந்த விலங்கினத்தினுடைய திணிவு பெற்ற ஆற்றல் உள்ள விலங்கினத்தினுடைய அந்த ரத்தத்தையும் அந்த சதை எலும்பில் இருக்கக்கூடிய சூப்பையும் எடுத்து கொடுத்து ம். உடனடியாக அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க சித்தர்களுடைய இந்த இதில் வருங்கம்மா, நம்ம வர்ம கலையில் இதெல்லாம் வரும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆ வாழ்க வளமுடன், வாழ்க தெளிவு வளமுடன். கிடைச்சிச்சுங்க. வாழ்க வளமுடன்.